இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சென்னை தரமணியில் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை அமைக்க அமெரிக்கா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. சிறுச்சேரியில் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் நோக்கியா ஆலை அமைக்கவும் ஒப்பந்தம். பாலியல் வழக்கில் நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷை கைது செய்ய எர்ணாகுளம் நீதிமன்றம் தடை. முதலமைச்சர் பினராயி விஜயனை முகேஷ் சந்தித்த நிலையில் அவருக்கு கட்சி ஆதரவு தெரிவித்ததாக தகவல். மலையாள நடிகர்கள் ஜெயசூர்யா, மணியன் பிள்ளை ராஜு, இடவேள பாபு மீது வழக்கு பதிவு. பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிந்து கேரள காவல்துறை நடவடிக்கை. மலையாள திரைப்பட இயக்குநர் ரஞ்சித் மீது நடிகையை தொடர்ந்த இளைஞரும் பாலியல் புகார். நடிக்க வாய்ப்பு கேட்டு சென்றபோது நிர்வாணமாக படம் எடுத்து நடிகை ரேவதிக்கு அனுப்பியதாக குற்றச்சாட்டு. தன் மீது பாலியல் புகார் கூறிய ஸ்ரீரெட்டி யாரென்றே தெரியாது என நடிகர் விஷால் பேட்டி. ஸ்ரீரெட்டி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அவங்க பண்ண சேட்டை தான் எனக்கு தெரியும் தவிர அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஈஸியா யார் மேல என் மேல கூட யாரு வேணாலும் குற்றம் சாட்டலாம். பட் என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியணும்ல. ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது நாவடக்கம் தேவை என ஸ்ரீரெட்டி சமூக வலைதளத்தில் பதிலடி. கேரள சினிமா துறையில் நடந்தது போல் தமிழக சினிமா துறையில் பாலியல் தொடர்பான புகார்கள் ஏதும் வரவில்லை. புகார்கள் வந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பேட்டி. எந்த புகாரும் இல்ல, வருகிற பட்சத்தில் அதை பத்தி நடவடிக்கை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கும். பிஎட் செமஸ்டர் தேர்வு விமானத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம். ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழக பதிவாளர் பதிவில் இருந்து ராமகிருஷ்ணன் நீக்கம். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடையில்லை. பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் பிரசாத் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். சென்னை தீவுத்திடலை சுற்றியுள்ள சாலைகளில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம். சேலம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இரவு நேரத்தில் பரவலாக மழை. சீர்காழியில் காற்றுடன் பெய்த மழையால் சில இடங்களில் மின்சாரம் துண்டிப்பு. முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா? சிலை கடத்தல் தொடர்பாக போலி ஆவணங்களை தயாரித்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்குகிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. சென்னையில் பெண் மருத்துவருக்கு இன்ஸ்டாகிராமில் ஆபாச புகைப்படங்கள். கல்லூரியில் உடன் படித்த மருத்துவர் கைது. மன்னர் வகையறா படத்திற்காக பெற்ற 3 கோடியே 6 லட்சம் ரூபாய் கடனை 18% வட்டியுடன் திருப்பி செலுத்துவதாக பைனான்சியர் தொடர்ந்த வழக்கில் நடிகர் விமலுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பதியில் லட்டு வாங்க பக்தர்களுக்கு இன்று முதல் ஆதார் கட்டாயம். சாமி கும்பிடாமல் லட்டு மட்டுமே கேட்பவர்களுக்கு ஓர் ஆதார் அட்டைக்கு 2 லட்டு வழங்கப்படும் என அறிவிப்பு. குஜராத் மாநிலத்தில் நீடிக்கும் மழை வெள்ளம். கேடா நகரில் வீடுகள் மூழ்கிய நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக பாஜக மத்திய தேர்தல் குழு ஆலோசனை. டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் மோடி, அமித்ஷா, ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்பு. பள்ளி செல்லும் 25 கோடி குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க செய்வதே இலக்கு. ரிலையன்ஸ் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் ரிலையன்ஸ் அறக்கட்டளை தலைவர் நீட்டா அம்பானி பேச்சு.
அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் 2வது சுற்றுக்கு ஜோகோவிச் சின்னர் முன்னேற்றம். ஜோகோவிச்சுக்கு எதிரான முதல் சுற்றில் காயம் காரணமாக சக நாட்டு வீரர் ஜெரே விலகல். பாலியல் வழக்கில் நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷை கைது செய்ய தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே திரைத்துறையில் தேவைப்படும் மாற்றத்திற்கான தொடக்கமாக மலையாள சினிமா விவகாரம் இருக்க வேண்டும் என நடிகை சமந்தா தெரிவித்துள்ளார். மலையாள திரையுலகின் மர்மங்களை ஹேமா குழுவின் அறிக்கை தோலுரித்து காட்டிய நிலையில் அதிகாரமிக்க பதவிகளில் உள்ள நடிகர்கள், இயக்குநர்கள் மீதும் நடிகைகள் துணிந்து பாலியல் புகார்களை கூறி வருகின்றனர். குறிப்பாக பிரபல நடிகரும் கேரள மாநிலம் கொல்லம் தொகுதியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏவுமான முகேஷ் மீது 3 நடிகைகள் பாலியல் புகார் அளித்திருந்த நிலையில் கொச்சியில் உள்ள மரடு காவல் நிலையத்தில் முகேஷ் மீது பிணையில் வர முடியாத வகையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே முகேஷின் முன்ஜாமீன் மனுவை விசாரித்த எர்ணாகுளம் அமர்வு நீதிமன்றம் வரும் 3ஆம் தேதி வரை முகேஷை கைது செய்ய இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்த எம்எல்ஏ முகேஷ் தன் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என விளக்கம் அளித்ததால் எம்எல்ஏவாக தொடர முகேஷுக்கு முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆதரவு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல பிரபல நடிகர் சித்திக் மீதான பாலியல் புகார் குறித்த விசாரணையை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். 2016ஆம் ஆண்டு திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் வைத்து சித்திக் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக நடிகை ஒருவர் புகார் அளித்திருந்த நிலையில் புகாரில் குறிப்பிடப்பட்டிருந்த நாளில் அந்த நட்சத்திர விடுதியில் சித்திக் தங்கியிருந்ததற்கான ஆதாரத்தை காவல்துறையினர் கைப்பற்றினர். மேலும் இது தொடர்பாக நட்சத்திர விடுதி ஊழியர்களிடமும் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் தன் மீதான பாலியல் புகாரின் எஃப்ஐஆர் நகலை வழங்க கோரி திருவனந்தபுரம் நீதிமன்றத்தில் நடிகர் சித்திக் மனு தாக்கல் செய்துள்ளார். இது ஒருபுறம் இருக்க, நடிகர் சித்திக்கை ஆறத் தழுவியது போல நடிகை பீனா ஆண்டனி நிற்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வீடியோ குறித்து விளக்கமளித்துள்ள பீனா ஆண்டனி, சித்திக்கின் மகன் உயிரிழந்தபோது வீட்டிற்கு சென்று விசாரிக்க முடியவில்லை என்பதால் வேறொரு நிகழ்ச்சியில் சித்திக்கை சந்தித்த போது ஆறத் தழுவி ആറുതൽ കൂറിയதாக தெரிவித்தார். എന്താ പറയുക, ആ ഒരു പുള്ളിയുടെ വേദനയിൽ ഞാനൊന്ന് ഷെയർ ചെയ്ത് എൻ്റെ ഒരു സാന്ത്വനിപ്പിക്കലായിരുന്നു അത്. അതിനിട്ട ക്യാപ്ഷൻ ഇട്ട് വലിയ സംഭവമാക്കി തമാശയാക്കി എന്താണ് വിരമിക്കുന്ന സിദ്ദിഖിന് നടിമാർ നേരത്തെ കൊടുക്കുന്ന യാത്രയയപ്പ്, കരയുന്ന സിദ്ദിഖ് എന്നൊക്കെ പറഞ്ഞ് ഒരുപാട് സങ്കടം തോന്നി. അപ്പോൾ അറിയാത്തവർ, പ്രേക്ഷകർ ഒന്ന് അറിയണം, ഇതാണ് സംഭവം. ഇതിനെയാണ് ഇങ്ങനെ വളച്ചു കെട്ടി ഈ ഒരു ട്രോളാക്കി എല്ലാവരും ഭയങ്കര എൻജോയ് ചെയ്യുന്നത്. இதனிடையே பாலியல் புகாரில் சிக்கிய மற்றொரு பிரபல இயக்குனர் வி.கே. பிரகாஷ் மீது கேரள காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. கதை கேட்க வேண்டும் என கொல்லத்தில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு வரவழைத்து பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக இயக்குனர் வி.கே. பிரகாஷ் மீது பெண் திரைக்கதை ஆசிரியர் கேரள டிஜிபியிடம் புகார் அளித்திருந்த நிலையில் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்ஜாமீன் வழங்க கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் இயக்குனர் வி.கே. பிரகாஷ் மனு தாக்கல் செய்துள்ளார். மலையாள திரையுலகில் பாலியல் புகார்கள் குறித்து வழக்கு பதிவு செய்யும் நடவடிக்கைகளை கேரள காவல்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. நடிகர் ஜெயசூர்யா மீது திருவனந்தபுரம் கண்டோன்மென்ட் காவல் நிலையத்திலும், மணியன் பிள்ளை ராஜு மீதும் கொச்சி காவல் நிலையத்திலும், இடவேள பாபு மீது எர்ணாகுளம் காவல் நிலையத்திலும் பிணையில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேரள திரையுலகத்தில் பெண்கள் மட்டுமே பாலியல் புகார் தெரிவித்திருந்த நிலையில் பட வாய்ப்பு கேட்டுச் சென்ற தன்னை பிரபல இயக்குனர் ரஞ்சித் நிர்வாணப்படுத்தி படம் எடுத்ததாக இளைஞர் ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார். பவுட்டியுடைய நாமத்தில் என்ற படம் முடிவடைந்த சமயத்தில் பெங்களூருவில் உள்ள தாஜ் ஹோட்டலுக்கு தன்னை வரவழைத்த இயக்குனர் ரஞ்சித் தன்னை நிர்வாணமாக படம் எடுத்ததோடு அதை நடிகை ரேவதிக்கு அனுப்பியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பாலியல் விவகாரம் குறித்து பெரும்பாலான பிரபல நடிகர் நடிகைகள் கருத்து கூறாத நிலையில் பாதுகாப்பான மரியாதை உள்ள பணியிடம் பெண்களின் அடிப்படை உரிமை என நடிகை சமந்தா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான இன்ஸ்டாகிராம் பதிவில் ஹேமா குழு அறிக்கையில் கடுமையான குற்றங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் இதற்காக நீண்ட காலமாக போராடும் WCC என்ற மலையாள திரையுலகின் பெண்கள் அமைப்புக்கு கிடைத்த வெற்றி என்று பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் திரைத்துறையில் அவசியமாக தேவைப்படும் மாற்றத்தின் தொடக்கமாக இந்த விவகாரம் இருக்க வேண்டுமெனவும் நடிகை சமந்தா குறிப்பிட்டுள்ளார்.